ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு தான். இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ். ஸோ படம் பேர் என்னன்னா லைக். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இதுக்கு ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் வேறு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு லவ் அந்த இதெல்லாம். எஸ். ஸோ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இல்லாமல் ரொம்ப ஈக்குவல் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் மிடில் நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே நம்ம இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த லவ்வுக்கு இன்சூரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப அழகாகவே அந்த விஷயத்தில் காட்டியிருந்தாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம பிரதீப் சார் இருக்காங்க, கீர்த்தி ஷெட்டி அவங்க இருக்காங்க, அப்புறம் எஸ் ஜே சூர்யா சார் இருக்காங்க. ஸோ நம்ம பிரதீப் சாரோட அண்ட் எஸ் ஜே சூர்யா அவங்களோட காம்போவும் நம்ம அதில் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாட்டு பேர் என்னன்னா வைப் வாசி. ஸோ இதான் பாட்டு பேர். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால மேபி இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேறு மாதிரி ஒரு வைப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாட்டுக்கு இது இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் சார், அப்புறம் டைரக்டர் வந்து விக்னேஷ் சிவன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. பட் ஸ்டில் எப்படி இருக்குன்னு படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த படம். நம்ம தேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஓரளவு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நாங்களும் பார்க்கணுன்றோம். இப்போ லீவு இல்லைங்கிறதுனால ஆஃபீஸ் வேலைலாம் போயிட்டு இருக்கிறதுனால இது பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக அந்த வீக்கெண்டில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சாங்கை பார்த்துக்கலாம். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வைபே வைபாசே ஜென்சியின் லவ் வாய்ஸே நல்ல ஒளச்சு ஒளச்சு உச்சத்தை தொட்டாச்சே. என் கண்ணுங்களா உங்க கண்ணல முக்கியண்டா, என் செல்லங்களா போன தூக்கி போடுங்கடா. தம்பி வாசுதேவா கூர்ந்து கவனிப்பான். இது பசுமை உலகம். அலைவீசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அலைவேசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். இது கட்சி ஜாலியான பிளேஸ். என் கண்ணுங்களா உங்க கண்ணல முக்கியண்டா, என் செல்லங்களா போன தூக்கி போடுங்கடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை 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 ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. நம்ம கிட்டலாம் மோத வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை 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 ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை 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 வாய்ப்பே இல்லை. எஸ், செம வைபான ஒரு பாட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து ரொம்பவே சொல்லுவாங்க மேபி இன்ட்ரொடக்ஷன் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குழந்தைகள் கூட அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அதெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா மெசேஜ் சொல்கிறாங்க, நீங்கள் போனத்துக்கு போடுங்க இந்த ஜென்சிக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இந்த பாட்டில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது வந்து நம்மளோட எஸ்
அவங்க வந்து அந்த கட்சியிலலாம் நாங்கள் பேசி பார்த்துருக்கோம்ல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டோன் வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி இந்த வாய்ப்பில்லை ராஜா அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது மியூசிக்காக அழகாக அனிருத் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேர்டை லாஸ்ட்டில். சார் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிமன் சார் தான் முக்கியமான ஹைலைட். அவங்களோட வாய்ஸ் வந்து அந்த நடுவில் ஒரு சின்ன போர்ஷன் அவங்க பாடுற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அது திட்டுற மாதிரி தான் ஐ திங்க். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அனிருத் சார் வாய்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக பிரதீப் ரங்கநாதன் சார் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு ஸ்டைல் அடிப்பாங்க. இதில் அந்த கண்ணாடியை ஏதோ தூக்கி ஏதோ பண்ணி அதேமாதிரி அந்த டான்ஸுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வைப்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அதேமாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கு ரொம்ப அந்த கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி அழகாகவே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த என்னோட அவங்க சொன்னாங்க பசுமையான உலகத்தில் உள்ள பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தியாசமான ஒரு இதுதான். ஆனால் இதில் கிருத்தி ஷெட்டி அவங்க இல்லை. ஸோ அது மேபி அவங்க வேற அந்த ஃபியூச்சரிஸ்டிக் அந்த வேர்ல்டில் இருப்பாங்களா இருக்கும். இல்லை இதுலேயே தான் காட்டினாங்களா அவங்க போனாங்களா இதில் இது பண்ணிட்டு அது அந்த இடத்துக்குள்ளே போகிறது. ஆமாம் அதான் அந்த இடம் பேர் தான் பசுமையான உலகம். அங்கே தான் காமிச்சாங்க. பட் அந்த டான்ஸ்ல இல்லை. அஃப்கோர்ஸ் டான்ஸ்ல இல்லை. பட் அந்த அந்த ட்ரெய்லர்லேயும் அந்த சீன் இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குது. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி என்னன்னு. நீங்களும் ரியாக்ஷன் வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.